பல காரியங்கள் தடையாக வைத்து இருந்து கொண்டிருக்கிற உள்ளமே, இவன் வாழ்க்கையில் இது எப்படி நடக்குது பார்ப்போம் என்று அநேக கண்கள் நடுவுல இப்படிப்பட்ட சவால்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உள்ளமே, இப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை தடுக்கிற தடையாய் நிற்கிற அத்தனை காரியங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்துவீராகப்பா. தடை பண்ணுகிறவைகளை அப்புறப்படுத்துங்கப்பா. பல சவால்கள் நடுவில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இவன் வாழ்க்கையில் இது எப்படி நடக்குது பார்ப்போம். இவன் குடும்பத்தில் இது எப்படி நடக்குது பார்ப்போம். இவன் குடும்பத்தில் இது எப்படி நடக்குது பார்ப்போம். இவன் பிள்ளைக்கு இது எப்படி நடக்குது பார்ப்போம். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினால் நடக்க போகிற எந்த பெரிய சத்துருவானாலும் என் தேவன் செய்ய நினைத்தது தடுக்க முடியாது. சில உள்ளங்கள் வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த நன்மையை சத்துரு கெடுக்க பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை சத்துரு கெடுக்க பார்க்கிறார். கர்த்தர் தந்த பிள்ளைகளை சத்துரு கெடுக்க பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாரா? நோக்கி கூப்பிடு சபையே, நோக்கி கூப்பிடு. ஏசாயா, என் நீதி நீர்தான் என்று கூப்பிடு. உனக்கு ஒரு இளைப்பாறுதல். தடுக்கிறவனும் இல்லை, கெடுக்கிறவனும் இல்லை. கேளுங்க கேளுங்க, ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிங்க. ஆமே. கடுக்கிற கூட்டத்தின் நடுவில் வாழுகிற உள்ளமே, கெடுக்கிற கூட்டத்தின் நடுவில் வாழுகிற உள்ளமே, நீ தோற்று போக மாட்டார். நீ அமர்ந்திரு, நீ காத்திரு. கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். யுத்தமில்லாத இளைப்பாறுதல். தடுக்கிறவனும் இல்லை, கெடுக்கிறவனும் இல்லை. இதோ நீதி செய்கிறவனுக்காய் எழுந்தருளுகிறார். போவாஸ் ரூத்துக்காய் எழுந்தது போல, போவாஸ் ரூத்துக்காய் எழுந்தது போல உனக்காய் பட்டணத்தில் அவர் எழுந்தருளுகிறார். ரபல சகதர பலகதரியா லிகரபகதரியா தலரியாதரா ஓ ரிமன சந்தலரியாதரா. ஏசை